மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கு எதிராக பேச திமுகவினருக்கு தடை விதித்து அந்த மாவட்ட செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, எதற்காக இந்த தடை? விவரம். பாலசுப்ரமணி, சு வெங்கடேசன் எம்பிக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராகவும் இனி யாராக இருந்தாலும் பேசக்கூடாது எனும் மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் கோ தளபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநகர நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலரிடையே மிகப்பெரிய அதிர்வயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மத்திய அரசு தூய்மை பட்டியலுக்கான அந்த லிஸ்டை கொடுக்கும் பொழுது அதில் மதுரை மாநகராட்சி கடைசி 40வது இடத்தில் இருப்பதாக சு வெங்கடேசன் வருத்தம் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் நேரடியாக மதுரை மாநகராட்சியுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மதுரை மாநகராட்சி நடைபெற்று வரக்கூடிய இந்த வரி அந்த முறைகேடு போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர் சமூக வலைதளத்தில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார். இதற்கு கடைசியாக நடந்த மதுரை மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே இவ்வாறு அரசுக்கு எதிராக களம் வகிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற விஷயத்தில் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் அனைவருமே ஒருமித்த கருத்தோடு பேசினார்கள். இது தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதை அடுத்து தற்பொழுது அது தேவையில்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய ஆட்களை பற்றி எந்த விதமான கருத்தும் பொதுவெளியில் பேசக்கூடாது, அதேபோல் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் அவர்கள் குறித்து கருத்து சொல்லக்கூடாது என்கிற விஷயத்தை வலியுறுத்தி தற்பொழுது மதுரை மாநகர அந்த மாவட்ட செயலாளர் கோ தளபதி தற்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதனுடைய அடுத்த கட்டமாக இனிமேல் வரக்கூடிய எலெக்ஷன் கூடிய சீட்டில் வரக்கூடிய சூழல்ல இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்துட்டு இருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் கூட்டணி கட்சிக்கும் குறிப்பாக எம்பி வெங்கடேசனுக்கு எதிராகவும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது என்கிற விஷயத்தை தற்போது தடை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.